எகிப்தை பற்றிய 3 கட்டுக்கதைகள். மிக பெரும் அழகி கிளியோபெட்ரா. இது உண்மையா? பண்டைய எகிப்துல பார்வோன் மன்னர் வம்சத்துடைய கடைசி வாரிசாக 7ஆம் கிளியோபெட்ரா ராணி இருந்தாங்க. இவங்க அழகுக்கு பேர் போனவங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வரைக்கும் இவங்க எகிப்து கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய கலாச்சார மனிதியாக இருந்தாங்க. இவங்க தன்னுடைய கவர்ச்சிகரமான அழகுனால பலரையும் ஈர்த்தாங்க. மாபெரும் அழகி, பேரழகின்னு தான் சொல்றாங்க. அது தொடர்ந்துட்டு தான் இருந்துச்சு வருஷமா. அதாவது ஷேக்ஸ்பியர் நாடகத்துல தொடங்குனது, திரைப்பட இயக்குனர் இதோ ஜோசப் எல்மான் பீச் வரைக்கும் எல்லாருமே கிளியோபெட்ராவா அழகியாகவே வர்ணிச்சுட்டு வராங்க. ஆனா பாருங்க, உண்மையிலேயே கிளியோபெட்ரா நிஜமா பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருப்பாங்களா? ரோமானிய நாணயங்கள் இருக்கிற மாதிரி அவங்களுடைய முகம் அவ்வளவு அம்சமா அழகா இருக்குமா? கொஞ்சம் ஆண்களுக்கான அம்சங்களையும் அவங்க வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது ஆண் போல அழகுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அழகோட இருந்திருக்காங்க கிளியோபெட்ரா. அவங்களுக்கு பெரிய மூக்கு, நீட்டிய கன்னம், மெல்லிய உதடுகள் தான் இருந்திருக்கு. எந்த ஒரு கலாச்சாரத்திலையுமே இது அழகிய உருவமாக சொல்லப்படல. இன்னொரு பக்கம் அவங்க ரொம்பவே அறிவாளியா இருந்திருக்காங்க. அது உண்மை. அவங்களுடைய சமகால வரலாறுகள் அவங்க அழகி அப்படிங்கறத குறிப்பிடவே இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்கள அழகி, பேரழகின்னு சொல்றாங்க. நீ என்ன பெரிய கிளியோபெட்ராவா அப்படின்னு கேட்கறாங்க. ஆனா பாருங்க, அப்படி கேட்கறதுக்கு பின்னாடி நீ என்ன கிளியோபெட்ரா மாதிரி புத்திசாலியா, அதிமேதாவியா அப்படிங்கிறது குறிக்குமா அந்த வார்த்தைகள். அதாவது அவங்களுடைய அறிவையும் பண்பையும் தான் குறிக்குமே தவிர அவங்களுடைய அழகை எந்த இடத்துலையும் குறிப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மரணத்தின் மீது பற்று கொண்டவர்கள், வெறி கொண்டவர்கள் எகிப்தியர்கள். பண்டைய எகிப்தியர்கள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு உடனே என்னென்ன ஞாபகம் வரும்? பிரமிட்ஸ், அது போக பாடம் செய்யப்பட்ட இந்த உடல்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதை மம்மிகள்னு கூட சொல்லுவோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் ஞாபகம் வரும். ஏன் அப்படின்னா எகிப்திய வரலாற்றிலேயே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா இந்த பிரமிடுகள் தான். அதாவது அவங்களுக்கு மரணத்தின் மீது இருந்த வெறியை காட்டுது இந்த பிரமிடுகள் எல்லாமே. அந்த மரணத்தையும் நாங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க பிரமிடுகளை கட்டியிருக்காங்க. அதாவது அப்பவே அப்படி ஒரு கட்டிடக்கலையை தங்களுடைய சாவை ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கட்டியிருக்காங்க. எகிப்திய கல்லறைகளை தான் பிரமிடுகள்னு சொல்லுவாங்க. அந்த கல்லறையில அவங்க தங்களுடைய வரலாற்றை பதிவு செஞ்சிருக்காங்களாம். உதாரணமா விவசாயம் செய்யறது, வேட்டையாடுறது, மீன் பிடிக்கிறது, வாழ்வியல் கொண்டாட்டங்கள் மாதிரி எல்லா விஷயங்களையுமே அவங்களுடைய கல்லறையில பதிவு செய்வாங்களாம். அந்த கல்லறையில விலை உயர்ந்த ஆபரணங்களையும் புதைச்சு வச்சிருக்காங்களாம். அவங்க மம்மின்னு சொல்லக்கூடிய பதப்படுத்தும் முறை மூலமா மனித உடலை பதப்படுத்தி அதை கல்லறையில வைப்பாங்க. இப்படி செய்யறது மூலமா சாவே இல்லாத வாழ்க்கையை அவங்க வாழ்வாங்க அப்படின்னு நம்பியிருக்காங்க. மம்மி அப்படிங்கிறது மனிதனை உயிரோட வச்சிருக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. அப்படித்தான் அவங்க நினைச்சிருக்காங்க. அதற்காக தான் மம்மிகளை உருவாக்கியிருக்காங்க. ஆனா பாருங்க, வாழ வேண்டும்ங்கிற ஆசையில சாவை ஜெயிக்க நினைச்சு அதுல தோற்று போய் சரி மம்மியா பதப்படுத்த உடலாவது இருக்கட்டுமே அப்படின்னு தான் பிரமிடுகளை உருவாக்கியிருக்காங்க எகிப்தியர்கள். மாட்டிறைச்சி அப்படிங்கிறது எகிப்தியர்களுடைய விருப்ப உணவா இருந்திருக்கு. இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, கிசாவில் தோண்டி இருக்காங்க. அப்ப அதிகப்படியான கால்நடை எலும்புகள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஆய்வாளர்களுக்கு. அது மூலியமா எகிப்துல மாட்டிறைச்சி அப்படிங்கிறது பணக்கார மக்களுடைய பிரதானமான உணவாக அந்த சமயத்தில் இருந்திருக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பிரமிடுகளை கட்டுனவங்க அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா எகிப்திய கலைஞர்கள் இல்லையா, அவங்க அது போக அங்க ரொம்ப செழுமையா வாழ்ந்த பணக்கார மக்கள், எகிப்துடைய அந்த பணக்காரர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் மாட்டிறைச்சியை விரும்பிய உணவா எடுத்துக்குவாங்களாம். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா மாட்டிறைச்சி மட்டும் தான் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடித்த உணவாக இருந்திருக்கு. சோ படங்கள்ல காட்டுற மாதிரி அது இதுன்னு இல்லாம அவங்க இந்த மாதிரியான இறைச்சிகளையும் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை.